So, welcome all to Gaming with Anthony, and this is your Anthony. ஸோ இன்றைக்கி ஸ்டோரியில் நம்ம வந்து அகஸ்டாவோட ஸ்டோரியை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். லைக் வந்து இந்த ஆர்க் ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இவங்க யாருன்னா அகஸ்டா, அதாவது இந்த செம்டி பாயிண்டோட லீடர், எம்ப்ரஸ், சாவரின், என்ன வேணால் சொல்லலாம். அவங்க வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து என் கூட ஹண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹண்ட்டுங்கிறது என்னென்னா ஒரு ரிச்சுவல், ஒரு டாசிட் டிஸ்கார்ட்ஸ் உருவாகிற ஒரு நிறையா பிளேஸ் இருக்குது. அதில் வந்து முக்கியமான பிளேஸில் வந்து போய் சண்டை செய்யணும்னா அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் கூடயும் சண்டை செய்யணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த லீடராக இருக்க திங்ஸ் எல்லாம் அங்கே வரும். லைக் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான அந்த பீயிங்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும் அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸில். அது போய் வந்து நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். அதுக்காக நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு நம்ம போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா சாங்கஸ் பலடியஸ் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை தான் இந்த ஆர்க்கில் வந்து மெயினாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதுக்கு அடுத்த ஆர்க்லேயும் அந்த பிளேஸை தான் மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ அந்த பிளேஸ்க்கு நம்ம வந்து போகும்போது தான் இந்த ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துல நடக்கிற விஷயங்கள், அங்கே வந்து இவங்களோட பிளேஸ் ஒன்று இருக்கும். எந்தோட பிளேஸ்னால் வந்து அவங்களோட ஹோம் டவுன், அகஸ்டாவோட ஹோம் டவுன் அங்கே இருக்கும். அந்த அகஸ்டாவோட ஹோம் டவுனை பற்றின ஒரு சின்ன பேக் ஸ்டோரி, அந்த இடத்துல வந்து என்னென்ன நடந்துச்சு அகஸ்டா இருக்கும் போது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஆர்க்கில் வந்து அவங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அந்த அகஸ்டாவோட இது வந்து நெக்ரோபோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பிளேஸ் வந்து நெக்ரோபோலிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல என்ன நடந்துச்சு, அகஸ்டாவோட பேக் ஸ்டோரி, அண்ட் ப்ளஸ் அகஸ்டா வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க. இது மீன்வைல் அகஸ்டாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைக் த்ரனோடியன், ஃபால்ஸ் சவரின் அவங்களோட அந்த இன்ஃப்ளூயன்ஸு கீழே விழுகிறது, லைக் ஸ்லோ பை ஸ்லோவாக விழுகிறது, நிறைய விஷயங்களை வந்து மெயின் பைனா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. மெயினாக அகஸ்டாவோட ஸ்டோரி ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு அடுத்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேங்க இல்லைங்களா, ப்ரீஸ்டஸ், அவங்களோட ஸ்டோரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகும் போதே நம்மளை வந்து சொல்லியிருப்பேன், லைக் வந்து அகஸ்டா வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்கறதுக்காக அவங்களோட பேலஸ்குள்ளே நம்ம போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட அரியணையில் உட்காந்துருப்பாங்க. யாருன்னா அகஸ்டா வந்து அவங்களோட அரியணையில் உட்காந்துருப்பாங்க, அவங்களோட த்ரோனில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து ஜம்ப் பண்ணி வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. ஓகேங்களா, அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டு வந்து நம்மளை அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. எதனாலனா நம்மளோட ஸ்ட்ரென்த்தை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். லைக் வந்து எந்தளவுக்கு இவங்க ரோவர் வந்து ஸ்ட்ரென்த்தாக லைக் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கார், அதை வந்து அவங்க பார்க்கணுன்னு சொல்லி அவங்க வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருவாங்க. ஸோ அதுலேருந்து தான் இந்த இதுங்கிறதே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை நீங்களே பார்க்க முடியும். லைக் ஷீ இஸ் அகஸ்டா சிட்டிங் இன் ஹர் த்ரோன். ஸோ லைக் அங்கேருந்து வந்து லைக் வந்து அவங்க ஃபஸ்ட்டு அவங்களோட வெப்பன் இது பண்ணுவாங்க. வெப்பனை நம்ம ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுவோம். ஜஸ்ட் வெப்பனை நம்ம வந்து ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடுவோம். அப்போ அவங்க ஜம்ப் பண்ணி வருவாங்க. லைக் வந்து சிவில் ஜம்ப் அண்டு அவங்க நம்மளை வந்து அட்டாக் பண்ண வருவாங்க. அப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைக் வந்து அந்த எலிமெண்ட்ஸை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற அந்த அபிலிட்டின்னு இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஒரு கையில் வந்து லைக் ஏரில் கண்ட்ரோல் பண்ணி, இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பெக்ட்ரோவில் கண்ட்ரோல் பண்ணுவோம். ஸ்பெக்ட்ரோவில் கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும் நமக்கு வந்து ஒரு சயட் மாதிரி ஒரு வெப்பனுங்கிறது நமக்கு வந்து வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து வருவோம். லைக் ஒரு இதுவுமே இதாகும். அப்போவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. யார் பார்த்தீங்கன்னா அகஸ்டா வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. லைக் வந்து இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான் நம்ம கூட இப்போ இந்த டைம் வந்து ஃபைட் பண்ண நம்ம கூட சேர்றாங்கன்னு சொல்லி இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, சாங்கஸ் பெலிடியஸா அந்த பிளேஸ்க்கு போவோம். அந்த பிளேஸ்க்கு போகும்போதே லைக் வந்து ஒரு மிருகத்துக்கு மூலியமாக தான் போவோம். அந்த மிருகம் கிரிஃபன்னு சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தலை மட்டும் வந்து கழுகு மாதிரி இருக்கும், தலை அண்டு வந்து ரெக்கையெல்லாம் இருக்கும். உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கத்தோட உடம்பு இருக்கும், வாலும் சிங்கத்தோட அந்த வால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிரிஃபனில் தான் நம்ம வந்து போவோம். கிரிஃபனில் நம்ம போயிட்டுருக்கும் போதே நம்மளை இன்ட்ரப்ட் பண்ணுறதுக்காக ஒரு மான்ஸ்டர், அதாவது லைக் ஆல்மோஸ்ட் லைக் டீரக்ஸ் மாதிரி தான் இருக்கும் அந்த மான்ஸ்டர் பார்க்குறதுக்கு. அந்த மான்ஸ்டர் கிட்ட வந்து நமக்கு அட்டாக்குங்கிறது விழுகும். லைக் வந்து ஏதோ இப்போ தான் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ், அந்த ஃபால்ஸ் சாவரின் கிட்ட வந்து நமக்கு வந்து அந்த ஃபைட்டுங்கிறது நடக்கும். அதில் வந்து 1-on-1 லைக் வித் ஹெல்ப் ஆஃப் அகஸ்டா நம்ம வந்து ஏதோ இந்த மான்ஸ்டர் கூட வந்து சண்டை போடுவோம். இந்த மான்ஸ்டர் வந்து எப்படின்னா வந்து இந்த இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கனால ஒரு பவர்ஃபுல்
பவர்ஃபுல்லான ஒரு டாசிட் டிஸ்கார்டாக உருவாக்கியிருக்கு. இது கூட சண்டை போடுறதுக்கு நமக்கு யூனோட ஹெல்ப்பும் கிடச்சிருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து ஒரு 3-4 பீக்கன்ஸ் இருக்கும். அந்த பீக்கன்ஸையும் அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணும்போது தான் லைக் வந்து பீப்புள் வாழக்கூடிய அந்த சுச்சுவேஷனை கொண்டு வர முடியும். அதாவது அட்லீஸ்ட் கேம்ப் போட்டுனாச்சு தங்குற அளவுக்கு சுச்சுவேஷன் கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம கூட நிறைய வாரியர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அவங்களோட சேஃப்டி முக்கியம்காக ஒரு 3 பீக்கன்ஸ் இருக்கும். அந்த பீக்கன்ஸையும் நம்ம வந்து அன்லாக் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனுக்கு இதை தொடர்ந்தே போவோம். அப்போ அன்லாக் பண்ணும்போது இதுவும் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் வந்து உள்ளே வந்து ஸ்டோரி கொண்டு போயிருப்பாங்க. அந்த பீக்கன்ஸ் அன்லாக் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு இது வந்து ஓடி போயிடும். அதுக்கப்புறம் வந்து பீக்கன்ஸ் அன்லாக் பண்ணுற மாதிரி அந்த இதுங்கிறது போயிடும். தென் வந்து நம்ம வந்து இவங்களோட யாரோட வந்து லைக் வந்து யூனோ இருக்க அந்த ப்ரீஸ்டஸ் இருக்க அந்த டெம்பிளுக்கு நம்ம போவோம். அங்கே வந்து யூனோவும் மீட் பண்ணுவோம். ஒரு இதுக்கு முன்னாடி யூனோக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து அந்த ப்ரீஸ்டஸாக இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களையும் மீட் பண்ணுவோம். அவங்ககிட்ட சும்மா நம்ம பேச்சு கொடுக்கும் போது நமக்கு வந்து எப்படின்னா நம்மளை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அன்ரிட்டன் ஒன் மீன்ஸ் லைக் வந்து நமக்கு யாருமே ஸ்டோரி எழுத முடியாது. மீதி இருக்க எல்லா கேரக்டருக்கும் ஸ்டோரி எழுத முடியும். நமக்கு யாருமே ஸ்டோரி எழுத முடியாது. நம்மளை யாரும் மேனிப்புலேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ திஸ் மீன்ஸ் அந்த கிறிஸ்டோஃபரால் கூட நம்மளோட அந்த டெஸ்டினி நம்ம என்ன பண்ணணுங்கிறது எழுத முடியாது. ஸோ நம்ம தான் வந்து நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுனால தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ரோவர். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரோவர் இருக்கும் போது ஒரு சினாரியோ மாறுது, ரோவர் இல்லாத போது வேற ஒரு சினாரியோ ஆகுது. ஸோ ரோவர் இஸ் அ பிக்கஸ்ட் சேஞ்ச் இன் திஸ் ஸ்டோரி. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரின்னு சொல்லி இவன் அதாவது ஓடி போன அந்த டீரக்ஸை கண்டுபிடிக்கணும், அந்த டாசிட் டிஸ்கார்ட் டீரக்ஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி யூனோ என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு கிரிஃபனை வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்புவாங்க. இந்த கிரிஃபனும் வந்து ஃபைனலி கண்டுபிடிச்சிரும் எங்கே அந்த டீரக்ஸ் இருக்குது, என்ன பண்ணிகிட்டு இருக்குங்கிற விஷயத்த நம்ம அது வந்து கண்டுபிடிச்சிரும். அப்படி கண்டுபிடிக்கும் போது லைக் வந்து எங்கே இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். அந்த டீரக்ஸ் எங்கே இருக்குங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து லைக் யூனோ கிட்ட வந்து மார்க் பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம வந்து அதை போய் அழிக்கிறதுக்காக போவோம். யூனோ லைக் அகஸ்டா அண்ட் ப்ளஸ் வந்து இது யார் நம்ம ரோவர் 3 பேரும் சேர்ந்து அழிக்கிறதுக்காக நம்ம போகலான்னு சொல்லி லைக் வந்து ஒரு சிக்னல் காட்டுறதுக்காக வந்து இது பண்ணிடுவாங்க. என்னென்னா ஒரு ஹார்ன் மாதிரி இருக்கும். அது ஹார்னுமே இதாகும், இதுவுமே இதாகும். இவங்களை வந்து 3 கூட ரெசம்பிள் பண்ணுவாங்க. யாருன்னா யூனோ வந்து 3 கூட ரெசம்பிள் பண்ணுவாங்க. இவங்களை அகஸ்டா வந்து சன் கூட இது பண்ணுவாங்க. லைக் வந்து என்ன சொல்கிறதுனா ரெசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ அந்த லைட் எரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ன் வந்து லைக் வந்து சவுண்ட் வந்ததுக்கப்புறமே சரி வந்துருச்சு நம்ம போய் டிஃபீட் பண்ணலான்னு சொல்லி அகஸ்டா கூட நம்ம வந்து கிளம்பி போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அப்போ வந்து அகஸ்டாக்குள்ளே வந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேட்குற மாதிரி நமக்கு தோணும். அதாவது நம்ம கேம் ப்ளே பண்ணுறவங்களுக்கு தோணும். ஈவன் நம்ம ரோவர் கூட கொஞ்சம் வந்து இது பண்ணுவார். என்னென்னா வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போவோம். என்ன வாய்ஸ் அது, ஏதோ விஸ்பர் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். லைக் வந்து என்னடா விஸ்பர் ஆகுது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அப்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓகே ஸோ ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி மாதிரி நாங்கள் விட்டுருவோம். அப்போ வந்து அந்த டீரக்ஸோட அந்த இதுங்கிறது வந்துடும். டீரக்ஸ் கூட அந்த சண்டைங்கிறது நடக்கும். அப்போவும் வந்து டீரக்ஸ் கூட சண்டைங்கிறது நடக்கும். ஏன்னா வந்து அது வந்து பிஹைண்ட் வந்து இவங்களை தாக்கத்துக்காக பார்க்கும். பட் அகஸ்டா இஸ் லைக் வந்து அவ்வளோ பெரிய வாரியர். ஸோ அதனால் வந்து அவங்கெல்லாம் ஈஸியாக விட வாய்ப்பே இல்லை. ஸோ ஈஸியாக விட வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா? ஸோ இவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா லைக் என்ன இருக்குன்னா இவன் வந்து ஒரு ராயல் பிளட்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு அரச குடும்பத்தினர் அந்த மாதிரி ஒரு ராயல் பிளட் கேரக்டர். இவன் என்ன பண்ணியிருப்பான்னா நான் தான் வந்து லைக் என்ன சொல்கிறது எதுவாக இருக்கணும்னா அந்த ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு வந்து செப்டிமாண்டுக்கு யோசிச்சுட்ருப்பான். ஓகேங்களா? பட் வந்து உண்மையான ராஜா யாருன்னு ராணி யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாவரின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அகஸ்டா. ஆனால் அகஸ்டா வந்து ராயல் பிளட் இல்லை. அவங்க வந்து ஒரு ரொம்ப கீழேருந்து ஃபைட் பண்ணி அவங்களோட ஸ்ட்ரென்த்து மூலியம் அவங்க கிரேட் யானில் நிறையா டைம் வின் பண்ணி வந்து மட்டும்தான் அவங்க இந்த இடத்துல இப்போ உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு இருக்குது. நானும் தான் நிறையா வந்து சண்டையில் போட்டிருக்கேன், நானும் தான் வின் பண்ணியிருக்கேன், நானும் வந்து தகுதியானவன் தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான், அப்படி வந்து யோசிச்சுட்ருக்க ஒரு கேரக்டர் தான் இந்த கேரக்டர். ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இவன் அப்படி தான். ஸோ ஆனால் வந்து இவன் வின் பண்ணதுக்கோ இவன் வந்து ஏதோ இது பண்ணதுக்கோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் வந்து நிறையா நான் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் அதை விட்னஸ் பண்ணாதான் ஒருத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க. இவனே தான் சொல்லிப்பான். அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கும். ஆனால் வந்து இவன் வின் பண்ணானா அது டெஸ்டிமோனி பண்ணுறதுக்கு வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ தான் வந்து லைக் அகஸ்டாக்கும் அந்த இதுக்கும் ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அப்போ அவனும் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ஆனால் அவன் வந்து அவளுக்கு யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்திருப்பான்.
அவனால் அந்த அளவுக்கு வந்து டிஃபீட் பண்ண போட்டிருக்க முடியாது. பட் இது கூட நம்ம சண்டைங்கிறது நடந்திருக்கும். யார் கூடனா வந்து இந்த டீரக்ஸ் மாதிரி இருக்க அந்த இதை வந்து கொம்பையே நம்ம வெட்டிடுவோம். அதை வெட்டினதுக்கப்புறம் அது பயந்து ஓடிடும். ஓகேங்களா, அது வந்து பயந்து ஓடிடும். அதுக்கப்புறம் தான் வந்து லைக் வந்து யூனோவும் சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க, இது வந்து கடைசியான ஒரு மிருகம் இல்லை, இதுக்கப்புறம் ஒரு மிருகம் இருக்குது, இதுக்கப்புறம் ஒரு டாசிட் டிஸ்கார்ட் இருக்குது, அது ஃபால்ஸ் சவரின், அது கூட தான் நமக்கு ரியல் ஃபைட்டுங்கிறது இருக்குது, இது கூட நமக்கு ரியல் ஃபைட்டுங்கிறது கிடையாது, இது அதை தேடி தான் போயிருக்கும். அதோட அந்த ரெசனன்ஸ் எனர்ஜி வரதை பார்த்து அதை தேடி தான் போயிருக்குமே. எதுனா வந்து இந்த டீரஸ் மாதிரி இருக்க அந்த மிருகங்கிறது பார்த்தீங்கன்னா அதை தேடி தான் போயிருக்கும். ஸோ நம்மளும் வந்து அதை தேடி தான் போவோம். அப்போவே அந்தந்த இதெல்லாம் அபிடஸ் இவன் பேர், அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வந்து அந்த கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிற மாதிரியும் பேர்ட்ஸ் அது இதெல்லாம் பறக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு ஆபத்து வருதுங்கிற விஷயம் இந்த டீரக்ஸ்க்குமே தெரிய வருது, இவங்களுக்குமே தெரிய வருது. அப்போ தான் வந்து அந்த க்ளூ மாதிரி ஒரு திங்குங்கிறது வந்து லைக் வந்து இதையும் அப்சர்வ் பண்ணி லைக் இதை இந்த டீரக்ஸ் இதையும் அப்சர்வ் பண்ணி லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியே வரும். அது பேர் தான் ஃபால்ஸ் சவரின். இந்த ஃபால்ஸ் சவரின் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அகஸ்டாவோட மைண்ட் கண்ட்ரோலுக்குமே ரீசன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து லெவியத்தன் இறந்துருச்சு. ஓகேங்களா, அதோட பவர் அவ்வளோக்கு சர்ஜ் ஆகலை, பட் வந்து கொஞ்சமாக இருக்குது. ஆனால் லெவியத்தனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, நான் தான் லெவியத்தன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஃபோர்ஸ் கிளம்பியிருக்கும். அந்த ஃபோர்ஸ் தான் இந்த ஃபால்ஸ் சவரின்ஸ். ஓகேங்களா, இந்த ஃபால்ஸ் சவரினை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணணும் தான் யூனோ அகஸ்டாலாம் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ யூனோ வந்து எப்படியாச்சும் வந்து அதை லைக் டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி அவள் வந்து அவளோட பவரை யூஸ் பண்ணும்போது அவளுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும். என்ன பவர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷீ கேன் சி ஃபியூச்சர்ஸ். லைக் வந்து அவங்கள ஒருத்தங்களை டச் பண்ணுறது மூலியமாகவும் அவங்களோட பொருளை அவங்க கூட இருக்கிறது மூலியமாகவும் அதை வச்சு இவளால் வந்து ஃப்யூச்சரை பார்க்க முடியும். ஸோ ஷீ கேன் ஃபோர்ஸா ஃப்யூச்சர். ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்யூச்சர் வந்து ரிவீல் ஆகும். என்ன மாதிரி அந்த ஃப்யூச்சர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து லைக் ஏதோ இப்போ அட்டாக் பண்ணுவாளா, அந்த அட்டாக் பண்ண அடுத்த செகண்ட் வந்து இவளுக்கு வந்து மங்களாகி அந்த ஃப்யூச்சருங்கிறது பிரதிபலிப்பாகும். என்ன ஆகும்னா வந்து அவளுக்கு வந்து இந்த செப்டிமான்ட்டே ஃபுல்லாக அழியிற மாதிரியும் யாருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் அகஸ்டா இறக்குற மாதிரியும், இந்த அகஸ்டா வந்து அந்த ஃபால்ஸ் சவரினோட கண்ட்ரோலுக்கு போகிற மாதிரியும், இவங்க லாஸ்ட்டாக இருக்க மாதிரியும், இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் சவரின் கண்ட்ரோலுக்கு போகிற மாதிரியும் வந்து லைக் வந்து ஒரு விஷன்கிறது வரும். இது வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு எது மேனிப்புலேட் பண்ணுன்னா அந்த ஃபால்ஸ் சவரின் மேனிப்புலேட் பண்ணும். ஸோ இது பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ வந்து யூனோ வந்து அதோட கண்ட்ரோலுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சவரை நம்ம வந்து முன்னாடி வந்து அதோட பவரை வந்து தடுத்து நம்ம வந்து லைக் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது இங்கேருந்து போக வச்சிருவோம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் அகஸ்டா இங்கே வந்து போக வச்சிருவோம். அப்போ வந்து யூனோ வந்து வீக் ஆயிடுவாங்க. ஏன்னா யூனோ ஏன் வீக் ஆயிடுவாங்கன்னா அவங்களால வந்து அந்த பவரை வந்து தாங்க முடியாது, அதனால் வீக் ஆயிடுவாங்க. அப்போ வந்து அவங்களோட பேங்கிள் நம்மக்கிட்ட கொடுத்து லைக் வந்து இது கொஞ்சம் என்னோட பவரை வந்து சர்ச் பண்ணும், என்னது வெளியே விடும், அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்துருவாங்க அவங்க பேங்கில். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மெயினாக வந்து அந்த ஃபால்ஸ் சவரின் இருக்கிற இடத்தையே கண்டுபிடிப்போம். அப்போ தான் ஃபால்ஸ் சவரின் கூட திருப்பி ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அகஸ்டா, ஃபால்ஸ் சவரின் அண்ட் வந்து இந்த டீம், இந்த மொத்த இவங்களையும் சேர்த்து ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அப்பயும் நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஸோ ஃபைட் பண்ணும்போது ஈஸியாக அசால்ட்டாக வந்து அவிடஸை தடுத்துரும். லைக் அவிடஸ் நான் நிறையா ஃபைட் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன் அவன் சொன்னாலுமே அவிடஸை ஈஸியாகவே தடுத்தோம். அவிடஸ் இஸ் ரியலி லைக் வந்து வாரியரா, அவன் உண்மையாகவே வாரியரா அப்படிங்கிற ஒரு இது வந்து இப்போ தான் அது நடக்கும். ஸோ இதுதான் ஃபால்ஸ் சவரின். இந்த ஃபால்ஸ் சவரினை அது லைக் வந்து அடிக்க வரும்போது, அதாவது அந்த அவிடஸ் வந்து தடுக்க வரும்போது அவிடஸை ஈஸியாகவே அது வந்து டிஃபீட் பண்ணிடும். லைக் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவிடஸ் அவனோட அந்த இதை தூக்கி போடுவான், பட் இருந்தாலுமே அவனை ஈஸியாகவே அடிச்சிடும். அப்போ தான் அவனுக்கே வந்து ஒரு விஷயம் தோணும், நம்ம பண்ண அந்த லைக் வந்து சக்ஸஸ் எல்லாம் வந்து உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃப்ளிக்ட் அவன் மனசுக்குள்ளேயே வந்து தோண ஆரம்பிச்சிடும். இப்போ இது தாங்க முடியாமல் என்ன பண்ணிடும்னா இது வந்து இந்த ஃபால்ஸ் சவரின் அவரோட மொத்த பவரையும் மொத்தமாக அனுப்பிடும். ஈவன் ஆபியாவில் கூட அதை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ண முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிடும் இந்த இடத்துல. ஸோ இப்போ தான் வந்து அவிடஸ் வந்து யோசிப்பான், ஸோ நம்ம வந்து ரியலாக ஒரு வாரியராக, நம்ம ரியலாக வந்து இந்த இடத்துக்கெல்லாம் வந்து தகுதியானவனா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவனுக்கு தோணும்.
சரி இதெல்லாம் ஒரு விஷயத்தில் நடக்குது. சரி இது ஃபுல்லாக வந்து இதோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா திருப்பியும் இதை கன்சல்டேஷன் பண்ணுறதுக்காக வித் த ஹெல்ப் ஆஃப் லைக் வந்து இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி, அதாவது நாட் ஈவன் சிங்கிள் ட்ராப், இவங்களோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அதை ஒரு ஆரோவாக ஆக்கி அதை டிஃபீட் பண்ணுறதுக்காக அனுப்பிடுவாங்க. அப்போ தான் வந்து அந்த லூனார் திங்குங்கிறது நடக்கும். சன்னும் மூணும் வந்து இணையிற மாதிரி ஒரு திங்கு நடக்கும். நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, யூனோ வந்து மூன் அண்ட் அகஸ்டா இஸ் சன். ஸோ அந்த பவர் ஸ்கர்ஜுங்கிறது நடக்கும். அப்போ வந்து ரிவீல் பண்ணுவாங்க என்னன்னா வந்து இவங்க யாருன்னா அகஸ்டா வந்து இதோட கண்ட்ரோலில் இருக்காங்க. யாரோட கண்ட்ரோல்னா அந்த இதோட கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. இந்த டைம் கண்ட்ரோலும் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். யாரும் அகஸ்டா வந்து கண்ட்ரோலும் ஆயிருக்கிற விஷயம் நமக்கு தெரிய வரும். அப்போ நமக்கும் அகஸ்டாவுக்கும் ஒரு சண்டைங்கிறது நடக்கும். நமக்கும் அகஸ்டானுக்கும் ஒரு சண்டைங்கிறது நடக்கும். இந்த சண்டையும் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து கொஞ்சம் லைக் வந்து இதுவாக கண்ட்ரோல், ஏன்னா வந்து அவங்க வந்து கண்ட்ரோலில் இருக்காங்க. யாரோட கண்ட்ரோல்னா அந்த சாவரின் கண்ட்ரோல், ஃபால்ஸ் சாவரினோட கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால தான் நமக்கும் அந்த அகஸ்டாக்கும் சண்டைங்கிறது வரும். அந்த கண்ட்ரோல்லேருந்து அவங்கள வெளியே கொண்டு வரதுக்காக நம்ம சண்டை போடுவோம். ஏன்னா அவங்க மேலே நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஷீ இஸ் லைக் வந்து உள்ளேருந்து அவங்க ரெசிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம விஷயம் நமக்கு தெரியும். ஆனாலும் வெளியே வந்து அந்த ஃபால்ஸ் சவரின் மூலியமாக தான் நம்ம கூட சண்டை போட்டிருக்காங்கிற விஷயமும் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ஃபால்ஸ் சவரினை எதிர்க்கணும்னு சொல்லி அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை, அவங்க மேலே வச்சிருக்க அந்த நம்பிக்கை மூலியமாக தான் லைக் வந்து நம்ம அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா வந்து கடுமையாக சண்டை போட்டிருக்காங்க. டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட அந்த ஸ்வாட் அந்த இதெல்லாத்தையும் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயம் அவங்க முடிஞ்ச விளக்கு எல்லா விஷயமும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ணி மட்டும்தான் இந்த இடத்துக்கு இருக்காங்க. இந்த ஃபால்ஸ் சவரின் என்ன பண்ணியிருக்கோம்னா இவங்களை மேனிப்புலேட் பண்ணியிருக்கோம். உனக்கு வந்து ரொம்ப சின்ன ஒரு டாசிட் மார்க் தான் இருக்குது, அதனால் நீ பெரிய ஹைட்டுக்கெலாம் ரீச் ஆக முடியாது, என்னோட பவரை நான் உனக்கு தரேன், சரியா, என்னோட பவரை நான் உனக்கு தரேன், அப்படி தந்தா அந்த பவர் மூலியமாக தான் உன்னால் வந்து ஒரு குயினாக மாற முடியும், ரொம்ப பெரிய பவராக மாற முடியும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதை டிஃபை பண்ணுற மாதிரி அவன் அந்த பவரை யூஸ் பண்ணாமல் இவங்களோட ஓன் ஷியர் வில் மூலியமாக தான் இவங்க வந்து ஒரு குயினாகவே மாறியிருப்பாங்க. யார் பார்த்தீங்கன்னா அகஸ்டா வந்து இவங்க ஒரு குயினாகவே மாறியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து நிறைய பீப்புள், இவங்களோட டீச்சராக இருக்கட்டும், லைக் வந்து நிறைய பீப்புள் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து பாஸ்ட் வாரியர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. நீ வந்து ஃபைட் பண்ணணும், நீ வந்து அந்த இதுக்கு வந்து உழக்கூடாது, யாரும் அந்த ஃபால்ஸ் சவரினுக்கு உன்னோட மைண்டை நீ ரூல்ஸ் பண்ணக்கூடாது. இன்னொரு ஒரு ஃபைட்டுங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அகஸ்டாக்கும் அந்த சாவரினோட அந்த கண்ட்ரோல் இது போகணும்னு சொல்லி இன்னொரு ஃபைட்டுங்கிறது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். இவங்களோட வால் இந்த ஏன் கத்தி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கத்தியில் ஃபுல்லாக வந்து பழைய ஹீரோஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட கத்தியை வந்து அப்படியே வந்து இணைஞ்சு வச்சுருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு கத்தி வந்து ஒரு லாங் ஷார்டு தான், ஆனால் அந்த ஷார்டுக்குள்ளேயே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கத்தி, லைக் பாஸ்ட் ஹீரோஸோட கத்தீஸை வந்து கத்தீஸ்ன்னு சொல்ல பாருங்க, ஸ்வார்ட்ஸை வந்து இது பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன சொல்லுன்னா ஃபோர்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ லைக் வந்து நிறைய பேரோட கத்தியை வந்து ஃபோர்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களோட அந்த இதுவே இருக்கும். ஏன்னா வந்து பாஸ்டோட மெமரியும் அவங்க விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சின்ன வயசு பொண்ணு சின்னதுலேருந்து ஃபுல்லாக வந்து அவங்க ட்ரெயின் பண்ணி இந்த இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு ஸ்டோரி இருக்கும். அந்த ஸ்டோரியை வந்து இந்த கட் சீனில் காட்டல. நான் வந்து இந்த மொத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேக் ஸ்டோரி யாரோடதுன்னா அகஸ்டாவோட பேக் ஸ்டோரியை நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். அகஸ்டாவோட அந்த பேக் ஸ்டோரியை நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அந்த ஸ்ட்ரகிள் எதாவது அதாவது ஃபால்ஸ் சவரின்ஸ் கிட்டேருந்து நம்ம இது பண்ணணும்னு சொல்லி இன்னொரு சர்க்கிளில் வந்து இது வரும். நம்ம ட்ரஸ்ட்டு ப்ளஸ் வந்து ஓல்டு ஹீரோஸ் வச்சுருந்த அந்த நம்பிக்கை எல்லாமே தான் வந்து இவங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஃபால்ஸ் சிவரினோட அந்த பொடியிலேருந்து வெளியே வர்றதுக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ வெளியே வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இவங்க வெளியவும் வந்திருப்பாங்க, அந்த ஃபால்ஸ் சிவரியோட கண்ட்ரோல்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அப்போ தான் ஒரு மெயின் ஃபைட்டுங்கிறதே நடக்கும். யார் யாருக்குன்னு பார்த்திங்கன்னா நமக்கும் நம்ம அந்த அகஸ்டா சேர்ந்து வந்து அந்த ஃபால்ஸ் சவரினை வந்து கூட சண்டை போடுற அந்த விஷயங்கிறது நடந்திருக்கும். ஸோ ஃபால்ஸ் சவரின் கூட சேர்ந்து சண்டை போடுற அந்த விஷயங்கிறது நடந்திருக்கும். இது பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ நம்ம தனியாக சண்டை போட்டிருப்போம் ஃபால்ஸ் சவரின் கூட, அவங்க வந்து அகஸ்டாவை அந்த ஃபால்ஸ் சவரின் மொத்தமாக அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அந்த ஃபால்ஸ் சவரினை கிழிச்சிட்டு அவங்க வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. யாருன்னா அகஸ்டா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அகஸ்டா வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கும் அந்த ஃபால்ஸ் சவரினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரியல் சண்டைங்கிறது நடக்க ஆரம்பிக்கும். இந்த ஃபால்ஸ் சவரின் இஸ் த ரீசன் அகஸ்டாவோட ஹோம் டவுன் அழிஞ்சதுக்கான ரீசனும் இவங்க தான். ஓகே, இந்த மிருகம் தான் வந்து அழிச்சதுக்கான ரீசன். ஸோ நம்ம 2 பேரும் அந்த சண்டை போடுவோம். லைக் வந்து ஒரு ஹெவியான ஒரு ஃபைட்டே இருக்கும், ரொம்ப பெரிய ஒரு ஹைட் இருக்கும். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அதை பவர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஒரு இடமே இருக்கும். அந்த இடம் அது இது நம்ம அதை இது பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபால்ஸ் சவரினே நம்ம வந்து டிஃபீட் பண்ண முடியும்னு ஒரு சுச்சுவேஷனுக்கு போகும்போது நம்ம டேரெக்டாக போய் அதை அட்டாக் பண்ண போவோம். அப்போ என்ன பண்ணணும்னா நம்ம பின்னாடிலேருந்து வந்து அதை குத்துறதுக்காக அந்த ஃபால்ஸ் சவரின் வரும். அதை தடுக்கிறதுக்காக அகஸ்டா வந்து அவங்களோட முழு பவர், அவங்களோட ஹோல் பவர் யூஸ் பண்ணி
லைக் இருக்கிறதுலையே அவங்க யூஸ் பண்ணாத அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அந்த பவரை யூஸ் பண்ணி ரொம்ப ஒரு அவங்க அதாவது இந்த ஸ்டோரி வந்து இந்த ஆர்க் வரதுக்கு முன்னாடி இந்த பிளேஸ் இப்படி இருந்திருக்கும் ஓகேங்களா, மூடி இருந்திருக்கும், ஒரு பெரிய மவுண்டனே மூடி இருந்திருக்கும் அந்த பிளேஸ். இவங்க பண்ண ஒரு ஸ்ட்ரைக்னால அந்த மவுண்டன் இருக்கு இல்லைங்களா, அந்த மவுண்டன்லேருந்து அப்படியே வந்து ஒரு வே, அவங்க பண்ண அந்த ஸ்ட்ரைக்கோட அந்த வே அப்படியே உருவாகியிருக்கும். நீங்கள் வந்து அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் பார்க்க முடியும், பேக்ரவுண்டில் அந்த இதை பார்க்க முடியும். அவங்க பண்ண ஒரு ஸ்ட்ரைக், ஜஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பிளேஸுமே வந்து லைக் வந்து என்ன சொல்கிறது, ஒரு இதோ இந்த இடம் தான், இந்த இடம் மொத்தமாகவே இடிஞ்சு இருக்கும், இடிஞ்சு ஒரு வேவே உருவாகியிருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி அந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டன்லாம் இருக்கும், இதுக்கப்புறம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய வேவே வந்து அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணி ப்ளஸ் நம்மளோட ஹெல்ப் மூலிமா இந்த ஃபால்ஸ் அவரினை லாஸ்ட்டாக நம்ம வந்து டிஃபீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்தளவுக்கு ஒரு இதுவே அந்த ஸ்ட்ரைக் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரைக் இருப்பாங்க இவங்க. ஸோ வந்து நம்ம ரிஸ்டோரும் பண்ணிடுவோம் இந்த இடத்துலேருந்து, அந்த ஃபால்ஸ் அவரினை எப்படியோ அடித்து துரத்திடுவோம் ஓகேங்களா, அடித்து நம்ம துரத்திடுவோம். இது வந்து ஒரு இதில் போகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளும் அகஸ்டாவும் பேசுவோம். ஸோ இந்த இடத்துக்கு தான் நீ வரணும்னு நீ பார்த்தல, ஏதோ வந்து சென்டினல் வந்து இங்கே ஏதோ வந்து உனக்காக மறைச்சி வச்சுருக்காங்க நீங்கள் சொன்னீங்களே, அது வந்து இந்த இடத்துல தான் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் இந்த இடத்துல தான் இருக்குது, நான் போய் அதை வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். அங்கே போனால் நமக்கு ஒரு மாடியூல் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும், அதை ஓப்பன் பண்ண முடியாது. அது எப்படின்னா அந்த மாடியூலில் நம்மளால் ஓப்பன் பண்ண முடியாது, அந்த மாடியூலை எடுத்துகிட்டு நம்ம வர மாதிரி தான் ஒரு சீனுங்கிறத அமைச்சிருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ தான் வந்து அகஸ்டா வந்து யார் வந்து ஹீரோ ஆஃப் ஹீரோஸ்ன்னு கேட்டால் நம்ம 2 பேரும் தான். ஏன்னா நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நானுமே இதுக்காக ரொம்ப இது பண்ணியிருக்கேன். ஸோ 2 பேருக்குமே தான் இந்த ஹீரோ ஆஃப் ஹீரோஸுங்கிற ஒரு பேருங்கிறது வரும், கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவோம். சரின்னு சொல்லி இந்த இடத்துல இதாயிடும். இப்போ தான் வந்து அவிடஸ், அதாவது அந்த அவிடஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவன் வந்து எப்படி நான் லைக் வந்து இந்த இதெல்லாம் பண்ணான், அந்த லைக் வந்து அவன் வந்து அவ்வளோ அச்சீவ்மெண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் கிறிஸ்டோஃபரை தான். கிறிஸ்டோஃபரை என்ன பண்ணியிருப்பானா, அவனோட மெமரியாக ஆல்டர் பண்ணியிருப்பான் அவன் ரைட்டிங்ஸ் மூலியமாக. என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்க, நீ அச்சீவ் பண்ணிட்ட நிறையா விஷயங்கள்னு சொல்லி அவனை மைண்ட் மேனிபுலேஷன் இந்த அபிடஸ்ங்கிறத தான் பண்ணியிருப்பான். புரியுங்களா? அதனால தான் எந்த ஒரு டெஸ்ட்மனி சொல்ல ஆள் இருக்காது, ஆனால் அவன் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான்னு மட்டும் பீப்புள் மைண்டில் இருக்கும். அதுக்கு டெஸ்ட்மனி இருக்காது, யாரும் விட்னஸ் கிடையாது அதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? விட்னஸ் யாரும் கிடையாது. பட் வந்து அதுக்கு ரீசன் இந்த கிறிஸ்டோஃபரா தான். ஸோ கிறிஸ்டோஃபரா கேன் ரைட் வாட் எவர் ஹி வாண்ட் அண்ட் கேன் மேக் இட் இன்டு ரியாலிட்டி. ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் இந்த கிறிஸ்டோஃபரோ ஃப்ராக்சிடஸ் மெம்பர். ஸோ வந்து ஃப்ராக்சிடஸ் மெம்பர். ஸோ இந்த ஒரு கிறுக்கனால தான் வந்து அவன் வந்து மைண்ட்லெஸ்ஸாக இப்போ மைண்டை ஃபுல்லாக வந்து நான் உண்மையா இல்லையா நான் பண்ணதுக்கு இதுவான்னு சுற்றிட்டு இருக்கான் அந்த அவிடஸ். ஓகேங்களா, அந்த அவிடஸ். ஸோ ஈஸ் லைக் தட் கேரக்டர். அவனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் ஸ்டோரியில் நடந்தா போதும், எனக்கு புதுசாக ஒரு ஸ்டோரி கிடச்சா போதுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறவன் தான் இவன். யார் வேணால் என்ன வேணால் ஆயிட்டு போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த கிறிஸ்டோஃபரோ. ஓகேங்களா, யார் வேணால் என்ன வேணால் ஆயிட்டு போட்டுன்னு நினைக்கிற கிறிஸ்டோஃபரோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அட்லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு கேரக்டரோட டீசர் வந்து இந்த இடத்துல வந்து வந்திருக்கும். யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேல்ப்ரீனா. ஷீ இஸ் அ நியூ, என்ன எலிமெண்ட்டுங்கிறது எனக்கு தெரியல, பட் வந்து ஷீ இஸ் அ நியூ கேரக்டர். இந்த கேரக்டரை வந்து கேல்ப்ரீனாவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்குள்ளேயும் வந்து அந்த ஒரு வாய்ஸுங்கிறது கேட்கும், இவங்களுக்குள்ளேயும் அந்த வாய்ஸுங்கிறது கேட்கும் கேல்ப்ரீனாக்குள்ளேயும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்களுமே வந்து குள்ளேயும் வந்து அந்த டேசிட் டிஸ்கார்ட் அந்த இதுங்கிறது இருக்கும், அதோட வாய்ஸுங்கிறது கேட்கும். இவங்களும் வந்து அந்த ட்ரனோடியனை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருப்பாங்க இந்த ஒரு கேரக்டருமே. ஸோ இப்போ வந்து இந்த கிளியை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, சும்மா கத்திக்கிட்டே இருக்குது, பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் வருது எனக்கும் தெரியுது. பட் என்ன பண்ண முடியும், அதுக்கு என்ன பிரச்சனையோ போய் திட்டி விடணும், அப்போ தான் வந்து அந்த கிளிங்கிறது இதாகும். 1 minute நான் வரேன். ஸோ நான் வந்து இவங்களோட பேக் ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, யாருன்னா வந்து அகஸ்டாவோட பேக் ஸ்டோரி. இந்த இதுலேயே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இவங்களை இதோட அந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த இவங்களோட அந்த பழைய ஊருக்கு போயிருப்போம், ஹோம் டவுனுக்கு போயிருப்போம். அங்கே வந்து கொஞ்சம் ஸ்டோரி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரி ரிவீல் பண்ணியிருப்பாங்கன்னா அகஸ்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சின்ன பொண்ணு இன்னொரு சின்ன பொண்ணு கூட பேசுகிற மாதிரி வந்து ஒரு இதை போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஒரு ஸ்டோரி மாதிரி நகரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணு வந்து நான் வந்து நிறைய ஒரு ஃபைட்டர் ஆகணும், ஒரு பெரிய வாரியர் ஆகணும்,
லைக் வந்து அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுன்னா அந்த லைக் வந்து கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு தனக்கு தானே வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு மற்ற பீப்புளுக்கு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிக்கிட்டு நானும் ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், ஹீரோ ஆஃப் ஹீரோஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவுல சுற்றுற ஒரு பொண்ணு, 2 பொண்ணுங்களை காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பொண்ணுங்களை காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு டாசிட் டிஸ்கார்ட் மார்க் தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பொண்ணுக்கு பெரிய மார்க்கே இருக்கும். ஸோ அந்த டாசிட் மார்க்கோட அந்த சைஸை வச்சு தான் அவங்களோட ரெசனன்ஸ் அபிலிட்டிங்கிறது தீர்மானிக்கப்படும். ஸோ சின்ன சைஸாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து லைக் வந்து அந்தளவுக்கு பவர் இருக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க பீப்புள். இவங்களுக்கு வந்து நிறையா பவர் இருக்குன்னு மாதிரி போகும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்டோரிங்கிறது போகும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இந்த டவுன் வந்து இந்த ஃபால்ஸ் சவரினால அட்டாக் ஆகும். சரிங்களா? அட்டாக் ஆகும்போது எல்லா பீப்புளுமே இறந்துருவாங்க. லாஸ்ட்டாக வந்து இவங்களும் இந்த 2 பொண்ணுங்களும் மட்டும் தான் இருப்பாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் ஒரு பொண்ணு அகஸ்டா, இன்னொன்று வந்து அகஸ்டாவோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 2 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி என்ன பண்ணிடுவான்னா ஒரு மரத்துக்குள்ளே வந்து அந்த சைல்டுஹுட் ஃப்ரெண்டை வந்து அடைச்சி, அதாவது லைக் வந்து மறைய வச்சுட்டு வெளியே வந்து அதாவது அகஸ்டா வந்து அந்த மான்ஸ்டர் கூட, அந்த ஃபால்ஸ் சவரின் கூட சண்டை போகிறதுக்காக பார்த்துட்ருக்கோம். அப்போ என்ன பண்ணுன்னா ஃபால்ஸ் சவரினே சொல்லும், நீ ரொம்ப வீக்காக இருக்க, உங்ககிட்ட ரெசனன்ஸ் அபிலிட்டியே இல்லை, ஆனால் உனக்கு பின்னாடி ஒருத்தங்க வரைச்சி வச்சிருக்க பற்றியா, அதுக்கு நிறையா இருக்குது, நான் அவளை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளை நான் எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபால்ஸ் சவரின் உள்ளே பூந்து இந்த அகஸ்டாவே கண்டுக்காமல் உள்ளே பூந்து அந்த சின்ன குழந்தைய என்ன ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லைங்க அவங்கள வந்து பிடிக்கிறதுக்காக பார்க்கும். அப்படி பிடிக்கும் போது என்ன இருக்குன்னா ஃபால்ஸ் சவரினுக்கும் அந்த பொண்ணோட கண்ட்ரோலுங்கிறது வந்திருக்காது, இவங்களுக்கும் அந்த கண்ட்ரோலுங்கிறது இருக்காது. ஏன் அப்படி ஆயிருக்குங்கிறது தெரியாது ஆக்சுவலி. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியாது. லைக் ஒரு பிளாங்காக முடிச்சிருப்பாங்க. அப்பத்துலேருந்து தான் இந்த ஃபால்ஸ் சவரினோட அந்த விஸ்பருங்கிறது அது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கு அகஸ்டாக்கு. ஒவ்வொரு டைமும் சரிங்களா, ஒவ்வொரு டைமும் வந்து விஸ்பர்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா நான் என்னோட பவர் உனக்கு தரேன், என்னோட பவர் நான் உனக்கு கொடுத்தேன்னா நீ வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாயிடலாம், உனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின் மாதிரி சொல்லும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல சின்ன சின்ன நடந்திருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சரி எனக்கு அதான் பவர்லாம் எனக்கு தேவை கிடையாது, நான் வந்து மெயினாக வந்து லைக் வந்து என்னோட ஷியர் வில் மூலியமாகவும் என்கிட்ட இருக்க பவர் மூலியமாக தான் நான் வந்து இது பண்ணுவேன்னு சொல்லி இவ்வளோ நாள் இது பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டில் அதுவே டேக் கண்ட்ரோல் பண்ணிடும் யாரனா வந்து அகஸ்டாவை. அப்போ தான் வந்து அந்த ஃபைட்டுங்கிறதே நமக்கு நடக்கும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. மீன்வாயில் என்ன இருக்குன்னா இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இருக்காங்களே யூனோவை எல்லாருமே மறந்துடுவாங்க. அதாவது நமக்கும் ஆபிக்கு மட்டும் ஞாபகம் இருக்கும். சரிங்களா? ஆபி கூட நான் இப்போ இது ஸ்பாயிலர் சாரி, நமக்கு ஞாபகம் இருக்கும். ஆனால் வந்து யூனோவை எல்லாரும் மறந்துடுவாங்க, இன்க்ளூடிங் அகஸ்டா. சரிங்களா? அகஸ்டா எல்லாருமே மறந்துடுவாங்க. இது நமக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் வந்து அடுத்த ஸ்டோரிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை தப்பாக சொல்லியிருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், அந்த கேம் ப்ளே பண்ணுறவங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் இதோட கண்டினியூஸ் பார்ட்டில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.